ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் களை கட்டுது. மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கான்? உன்னோட ஏஜென்ட்டுகள் என்ன சொல்றாங்க? வணக்கம் விக்ரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல்ல பெரிய அளவிலான அலை எதுவும் வீசல அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. எந்த கட்சிக்கும் ஆதரவாலையும் வீசல, எந்த கட்சிக்கும் எதிர்ப்பாலையும் வீசல. ஆனா இனி வரும் நாட்கள்ல என்ன மாற்றம் இருக்கும்னு இப்பவே சொல்ல முடியாது. இன்னும் 2 வாரத்துக்குள்ள பெரிய அளவுல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா ரோபோ? அரசியலும் கிரிக்கெட் மாதிரி தான் விக்ரம். கடைசி வரைக்கும் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. எப்ப வேணும்னாலும் நிலைமை தலைகீழா மாறலாம். இலை கட்சியோட தேர்தல் அறிக்கையை எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அதை பத்தின பேச்சையே காணோமே. என்ன காரணம்? ஏன் இந்த தாமதம்? எல்லா வாக்குறுதிகளையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி அதிரடி வாக்குறுதி எதையாவது தரணும் அப்படிங்கிற நோக்கத்துல பல திட்டங்கள் பத்தி ஆலோசனை நடந்ததாம். குறிப்பா இலவசங்கள் பத்தி பலமான ஆலோசனை நடந்ததா இலை கட்சி வட்டாரங்கள் நம்ம ஏஜென்ட்டுகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் சூரிய கட்சி தலைவர்கள் தினமும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், செல்போன் இதெல்லாம் தாண்டி இலவசமா மொப்பட்டு ஒன்று தரப்போறதாவும் பத்திரிகைகள்ல செய்தி வந்துச்சு. உண்மையா ரோபோ? இலவசங்களுக்கு எதிரான கருத்து ஒரு பக்கம் இருந்தா கூட கடந்த 2 தேர்தல்களையும் இலவசங்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சதா நினைக்கிறாங்களாம் இலை கட்சி ஆலோசகர்கள். அதனால இந்த முறையும் இலவசங்கள் பத்தின அறிவிப்பு இருக்கும் அப்படிங்கிறியா? இதுவரைக்கும் வெளியான தேர்தல் அறிக்கைகள்லயே அதை பார்க்கலாமே விக்ரம். கடன் ரத்து, கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் இலவசம் தானே. இலவசத்தை எதிர்க்கிற மக்களுக்கான கூட்டணி கூட இலவசமா பால் தரப்போறதா சொல்லியிருக்காங்களே. உண்மைதான் ரோபோ. கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில இலவசங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. சரி, அதுக்காக தேர்தல் அறிக்கையை தாமதப்படுத்தணுமா என்ன? முன்கூட்டியே அறிவிச்சா அதுக்கு பதிலடியா எதிர்கட்சிகள், குறிப்பா சூரிய கட்சி எதையாவது அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதால அறிவிப்பு தள்ளி போகுதான். கடைசி நேரத்துல அதிரடியா அறிவிச்சிட்டு அந்த சூட்டோட சூடா பிரச்சாரத்தை முடிச்சா மக்கள் மனசுல பளிச்சுன்னு பதியும் அப்படிங்கிறது தான் தாமதத்துக்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது விக்ரம். தேர்தல் அறிக்கை சூரிய கட்சிக்கு கதாநாயகன் அப்படின்னா இலை கட்சிக்கு கதாநாயகியா? இந்த வார்த்தை விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல விக்ரம். ஊடகங்களை பத்தி ஆரம்பத்துல கொஞ்சம் அலட்சியம் காட்டின அரசியல்வாதிகள் இப்போ ஊடகங்களோட தேவைய உணர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? நல்ல விஷயம் தானே. அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போறது ஊடகங்கள் தானே. நீ சொல்றது சரிதான் விக்ரம். ஆனா அதுலயும் அரசியல்வாதிகள் தங்களோட குறுக்கு புத்திய காட்டுறதுதான் வருத்தமா இருக்குன்னு வேதனைப்படுறாங்க நேர்மையான பத்திரிகையாளர்கள். அரசியல்வாதிகள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க ரோபோ? இத பத்தி விளக்கமா இன்னொரு நாள் பேசலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் விக்ரம். ஓகே ரோபோ. அப்போ நம்ம மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.